Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஸோ இப்போ நம்ம பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சாப்டர் ஆரம்பிக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 டேஸில் நம்ம வந்து 3 டேஸ் எக்ஸாக்டாக 3 டேஸில் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பிளான்ட் ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் செல் பயாலஜி, அந்த மாதிரி பின்னாடி இருந்து போகலாம். ஓகேங்களா? ஏன்னா டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் எல்லாம் பின்னாடி தான் இருக்குது. அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸும் அப்படி தான் இருக்குது 11th ஸ்டாண்டர்டில். ஹியூமன் ஃபிசியாலஜி ஹை வெயிட்டேஜ், அதுக்கடுத்து பிளான்ட் ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் செல் பயாலஜி அண்ட் தென் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், கடைசியாக நம்ம வந்து டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு யூனிட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஸோ இப்போ நான் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் கட்டன்னு ரிவைஸ் பண்ணுறாங்க வித்தவுட் வேஸ்டிங் எ சிங்கிள் மினிட். ஏன்னா அப்படிதான் நமக்கு டைம் இப்போ இருக்கு. எக்ஸாம் 21ஆம் தேதி, ஜூன் 21. அதை ஞாபகப்படுத்திக்கிட்டாலே நீங்கள் டிசிப்ளின்டு பர்சனாக மாறிடுவீங்க. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பிரேஷனுக்கும் ப்ரீத்திங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரீத்திங் அப்படின்றது ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஃபிசிக்கல் ப்ராசஸ்னா நமக்கு வந்து காற்றை உள்ளே இழுக்கிறோம், அப்புறம் காற்றை வெளியே விடுறோம். மிக்சர் ஆஃப் கேசஸ் தான் நம்ம உள்ளே இழுக்கிறது, மிக்சர் ஆஃப் கேசஸ் தான் வெளியில விடுறது. அந்த மிக்சர் ஆஃப் கேசஸ் நீங்க உள்ள இழுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கும். ஆக்சிஜன் மட்டும் இல்ல, ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்க மிக்சர் ஆஃப் கேஸ் உள்ள போகுது. ஸோ டேக்கிங் இன் ஆக்சிஜன் ரிச் ஏர் அண்ட் ரிமூவிங் கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏர், இதை தான் நம்ம பிரீத்திங்னு சொல்றோம். ஸோ டெஃபினேஷன் யூ ஷுட் பி வெரி கிளியர். பர்டிகுலர்லி என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் ரிச் ஏரை உள்ள இழுக்கிறீங்க, கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏரை வெளியே விடுறீங்க. இதுதான் பிரீத்திங்க. ஸோ ரெஸ்பிரேஷன்னா என்ன சார்? அப்போ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிரீத்திங்கும் சேர்ந்தது தான். பிரீத்திங்கும் சேர்ந்தது தான் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பிரீத்திங் பிளஸ் அதோட செல்லுலார் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட். அதாவது ஃபுட்டுங்கிறது மோஸ்ட்லி, நான் சொல்றது மோஸ்ட்லி, ஒன்லி கிடையாது, மோஸ்ட்லி குளுக்கோஸ். குளுக்கோஸ் அந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து பிரேக் டவுன் ஆகி மோனோசாக்கரைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குளுக்கோஸ் தான் மோஸ்ட்லி ஆக்சிடைஸ் ஆகும் டு ரிலீஸ் எனர்ஜி. அதான் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன்ல பிரீத்திங்கும் சேர்த்து ஃபுட் மெட்டீரியலை பிரேக் டவுன் பண்ணி செல்லுலார் லெவல்ல இன்சைட் த செல்லுன்னு அர்த்தம். செல்லுலார் ஆக்சிடேஷன்னா ஆக்சிடேஷன் இன்சைட் த செல் நடக்குது, செல்லுக்குள்ள நடக்குது. எங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், மைட்டோகாண்ட்ரியால. மைட்டோகாண்ட்ரியால தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஓகே, மெயின் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பிரீத்திங். பிரீத்திங்க பல்மனரி வென்டிலேஷன் சொல்லுவோம். வென்டிலேஷன்னாலே நம்ம வீட்டுல எல்லாம் கூட வென்டிலேட்டர் வச்சிருப்பாங்க. அப்புறம் சில பில்டிங்லாம் மேல அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் வென்டிலேட்டர் தான். இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன், அதாவது ஆக்சிஜன் ரிச் ஏரை இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏரை எக்ஸ்ஹேல் பண்றோம். எக்ஸ்ஹேல்னா வெளியில, பிரீத்திங் இன் இன்ஹலேஷன், பிரீத் அவுட் எக்ஸ்ஹலேஷனுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ். இது எங்க நடக்கும்னா லங்ஸோட இன்னர் சைட்ல இருக்கக்கூடிய அல்வியோலார் மெம்பரெயின், அதுல நடக்குது. அல்வியோலைனா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஏர் சாக், காற்றுப்பைகள் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ், அதுக்கு பிளட் வேணும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்க்கு பிளட் வேணும். டிஃப்யூஷன் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ, பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் இடையில டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் நடக்குது. பிளட்ல இருந்து ஆக்சிஜன் டிஷ்யூக்கு போகும், டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வரும். அது நடக்கிறது ஃபோர்த்தா. கடைசியா டிஷ்யூக்கு பிளட்ல இருந்து ஆக்சிஜன் போனுச்சு பாத்தீங்களா, அந்த ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் மைட்டோகாண்ட்ரியால செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சிஜன் யூஸ்டு பை செல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட். ஆக்சிஜனை செல் யூஸ் பண்ணிக்கும், செல்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ல தெளிவா இருந்துக்குங்க. நெக்ஸ்ட், ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ஆர்டர் என்ன சார்? மூக்குல இருந்து ஆரம்பிக்குதுங்க நமக்கு. எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், இங்க ஓட்டர் இருக்கு பாத்தீங்களா, மூக்குல இருந்து காத்து உள்ள போகுது. சின்சானுக்கு மூக்கே இருக்காது, ஆனா அதான் ஜப்பானியர்களுக்கு மூக்கு அமுங்கி போயிருக்கும்பாங்க. ஸோ அது போல மண்ட மூக்கு, ஜஸ்ட் ஃபார் திங், அவ்வளவுதான். ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் வழியா
ஏர் உள்ள போகுது. அதுக்கப்புறம் நேசல் சேம்பர். நேசல் சேம்பர்ங்கிறது மூக்குக்கு பின்னாடி இருக்கிறது. அதுக்கடுத்து ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது நீங்க 10th படிச்சிருப்பீங்க. காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். மறந்துடாதீங்க. ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது காமன் பேசேஜ் ஃபார், அதாவது ஃபுட்டும் ஏரும் சேர்ந்து போற காமனான ஒரு வழி. அதுதான் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்ல இருந்து லேரிங்ஸ். லேரிங்ஸ்றது வாய்ஸ் பாக்ஸ். இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்க, அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த லேரிங்ஸ் தான். அது வழியா. அதுக்கப்புறம் ட்ரக்கியா. ட்ரக்கியாங்கிறது விண்ட் பைப். இந்த அனதர் நேம்லாம் ஞாபகம் வச்சுங்க. விண்ட் பைப் ஆர் ஏர் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்து மட்டும்தான் இதுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் ட்ரக்கியா 2ஆ பிரியும். அதுக்கு பேரு பிராங்கை. 2 பிராங்கை இருக்கு. பிராங்கை திருப்பியும் பிரான்ச்சா பிரியும். அதுக்கு பேரு பிராங்கியோல்ஸ். குட்டி பிராங்கைனா பிராங்கியோல்ஸ். பிராங்கியோல்ஸோட எண்டுல இந்த குட்டி குட்டி பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஏர் சாக். ஏர் சாக் அப்படிம்போம். அந்த ஏர் சாக்கை தான் அல்வியோலை அப்படிங்கிறோம். அல்வியோலை தான் எண்டு. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட எண்டு. அதுதான். அங்கதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்துடும். பிளட்டுக்கு ஆக்சிஜன் போகும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறுறது. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறுறது அல்வியோலைல. மறந்துடாதீங்க. ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறுறது அல்வியோலைல. ஓகே, இப்ப பார்த்துருவோம் கடகடன்னு. நாஸ்ட்ரில் ஓப்பனிங் ஃபார் ஏர் என்ட்ரி. மூக்குல இருக்க ஓட்டங்க, 2 ஓட்டை. நேசல் சேம்பர் அதுதான் ஃபில்டர் பண்ணும். ஏர் உள்ள போற ஏரை ஃபில்டர் பண்ணும், வார்ம் பண்ணும். நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணும், ஈரப்படுத்தும். அடுத்து ஃபேரிங்ஸ் காமன் பேசேஜ் ஃபார், நம்ம சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் ஏர். லேரிங்ஸ் வாய்ஸ் பாக்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லியாச்சு. எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது உள்நாக்குன்னு ஒண்ணு தொங்கிக்கிட்டு கிடக்கும். ஆன்னு பாத்தீங்கன்னா அது ஃபுட்டை ட்ரக்கியாவுக்குள்ள, விண்டு பைப்புக்குள்ள ஃபுட்டு போகாம ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஒருவேளை விண்டு பைப்ல ஃபுட்டு போயிட்டா என்ன ஆகும்? மோஸ்ட்லி த பீப்புள் வில் டை. அதனாலதான் சாப்பிடும் போது சாப்பாட்டுல கவனம் இருக்கணும், பேசாம சாப்பிடணும். இதெல்லாம் எதுக்கு? ட்ரக்கியாவுக்குள்ள ஃபுட்டு போகாம இருக்கிறதுக்கு, நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்க. எபிக்ளாட்டிஸ்ங்கிறது ஒரு ஃபிளாப். ஃபிளாப்னா என்ன தெரியுங்களா? ஒரு சைடு ஒட்டிக்கிட்டு இருக்கும், இன்னொரு சைடு ஒட்டாம இருக்கும். ஜன்னல், கதவு ஜன்னல் மாதிரி ஒரு சைடு கனெக்டடா இருக்கும், இன்னொரு சைடு கனெக்ட் இல்லாம இருக்கும். அப்பதான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ட்ரக்கியா, விண்ட் பைப், இதுல சி ஷேப்டு கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்கும். எப்பவுமே விண்ட் பைப்பு ஓப்பனா நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்ப அதுல சி ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜினஸ்ங்கிறது ஜஸ்ட் லைக் எ போன், பட் சாஃப்டா இருக்கும். அந்த போன் லைக் ஸ்ட்ரக்சர் ட்ரக்கியாவில் வரிசையா இருக்கும். ஸோ ட்ரக்கியா எப்பவுமே ஓப்பனா இருக்கும்போது காத்து உள்ள போக முடியும், வெளியே வர முடியும். ட்ரக்கியா எப்பவுமே ஓப்பனாவே இருக்கணுங்கிறதுக்காக தான் சி ஷேப்டு கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் அதுல இருக்கு. பிராங்கை 2 branches என்டரிங் லங்ஸ். ஸோ லங்ஸ்ல ட்ரக்கியாவோட 2 பிரான்ச், ஒரு லெஃப்ட் லங்குக்கும் ரைட் லங்குக்கும் என்டர் ஆகிறதுக்காக ட்ரக்கியா பிரான்ச் கிளைச்சி போகும். பிராங்கியோல்ஸ் ஸ்மாலர் பிரான்ச்சஸ் வித்தவுட் கார்டிலேஜ். இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்லயோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லயோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல கேட்பாங்க. பிராங்கை வரைக்கும் சி ஷேப்டு அந்த கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்கும். பிராங்கியோல்ஸ்ல அந்த கார்டிலேஜ் இருக்காது, சி ஷேப்ல இருக்கிறது. அல்வியோலை மெயின் சைட் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இங்க தான் பிளட்டுக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் ஏர்ல இருந்து போற காத்துக்கும் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். வெளியில இருந்து போற காத்துல இருக்க ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகும், ஆக்சிஜன்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு நம்ம காத்தோட மிக்ஸ் ஆகி வெளியில வரும். ஓகேங்க. நெக்ஸ்ட் லங்ஸ். ஆக்சுவலி இப்ப நம்ம படிக்க போறது லங்ஸ். இது ரொம்ப முக்கியம். ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரீத்திங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமன்ஸுக்கு 2 லங்ஸ் இருக்கு, பேர் ஆஃப் லங்ஸ் இருக்கு. அதை கவர் பண்ணி அது எக்ஸ்டர்னல் ஒரு டேமேஜ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு, எக்ஸ்டர்னல் ஷாக்ல இருந்து காப்பாத்துறதுக்கு டபுள் லேயர்டு மெம்பரேன், பிளூரா அப்படிங்கிற மெம்பரேனால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பியூரா அப்படிங்கிற மெம்பரேனால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லேயர்ஸ்
அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ டபுள் லேயர்னு சொன்னல ப்ளூராவை, இங்க பாருங்க இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவுட்டர் ப்ளூரா வந்து கான்டாக்ட் வித் thoracic லைனிங். thoracic லைன்னா நம்ம நெஞ்சு கூடு, நெஞ்சு கூட்டோட கனெக்டடா இருக்கும் அவுட்டர் ப்ளூரா. இன்னர் ப்ளூரல் மெம்பரேன் லங் சர்ஃபேஸோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல கேப் இருக்கும். இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும். அங்க ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது அதுதான் உராய்வு, ஃப்ரிக்ஷனை தடுக்கும். பிரீத்திங் அப்போ நம்ம லங்ஸ் விரிவடையும் சுருங்கும், விரிவடையும் சுருங்கும். அப்ப அது ஃப்ரிக்ஷன்ல டேமேஜ் ஆகாம காப்பாத்துறதுக்காக இருக்கிறது தான் இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட். ஓகேங்க. நெக்ஸ்ட்ங்க thoracic சேம்பர். லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, லங்ஸ் பிரசன்ட் இன் thoracic சேம்பர். ஏன் லங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கன், அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த thoracic சேம்பருக்குள்ள லங்ஸ் இருக்கு. thoracic சேம்பர்னா ஒரு ரூம் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டட் ஒரு கூடு மாதிரி இருக்கு. ஸோ இது ஏர் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து போன்ஸ்னால ஆனது. ஓகேங்க, ஆட்டோமேட்டிக்கலி ஏர் டைட். ஃபார்மேஷன் ஆஃப் thoracic சேம்பர். இந்த thoracic சேம்பர் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? ஏதோ மனுஷன் செஞ்ச டப்பா மாதிரி உருவாயிருக்கும் பாருங்க. டார்சல்னா பின்னாடி, பின்னாடி டிபின்னு ஞாபகம் வச்சுங்க. டார்சல் பின்னாடி, பி ஃபார் பின்னாடி. டிஸ்பிளே பிக்சர் வச்சிருப்பீங்களா, ப்ரொஃபைல் பிக்சருக்கு இன்னொரு பேர் டிபின்னு, டிபி சேஞ்ச் பண்ணலையா அப்படிம்பாங்க. இந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல, வாட்ஸ்அப் போட்டோவை நான் பல வருஷமா மாத்தல, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல மாத்தல. உடனே அவர் சொல்றாரு, டிபி அப்படிங்கிறது ஆதார் கார்டு போட்டோ கிடையாது, அதை மாத்தணும் அப்படின்னு ஒரு கோட் மாதிரி போடுறது. அதெல்லாம் விட்டுருங்க. டார்சல்னா பின்னாடிங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. வெர்டிபிரல் காலம் அது பின்னாடி. ஸோ வெர்டிபிரல் காலம் வந்து பின்னாடி இருக்கு, அது இந்த thoracic சேம்பர் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. வென்ட்ரலினா முன்னாடி, நெஞ்சு பகுதி முன்னாடி. ஸ்டெர்னம் இருக்கு, இங்க டை ஷேப்ல ஒரு போன் இருக்கு பாருங்க, இதுதான் ஸ்டெர்னம். டை ஷேப்ல ஒரு போன் இருக்குங்களா, நல்லா கரெக்டா இந்த மாதிரி தான் நம்ம டை கட்டுவோம். இது ஃப்ரண்ட்ல நமக்கு உண்மையாலுமே இருக்கு நெஞ்சு கூட்டுல. ஸோ டை ஷேப்ல இருக்கிற இந்த போன் தான் ஸ்டெர்னம் அப்படிம்போம். லேட்ரல்னா சைட்ல, இங்க பாருங்க, இங்கேயும் இங்கேயும் இருக்கிறதுக்கு பேரு லேட்ரல். சைட்ல ரிப்ஸ், லோவர் சைட்ல டயஃப்ரம், இந்த மாதிரி இருக்கும் டயஃப்ரம். லோவர் சைட்ல டயஃப்ரம் இருக்கு, உதரவிதானம்னு தமிழ்ல சொல்லுவாங்க, டயஃப்ரம். ஓகேங்க. இந்த மூச்சு இழுத்து விடும் போதெல்லாம் அதுக்கு டயஃப்ரம் ஹெல்ப். இந்த டயஃப்ரம்ல ஏதாவது டெம்பரரியா ஏதாவது அந்த விரிவடைகிறதுல சுருங்கிறதுல ப்ராப்ளம் வரும்போது தான் விக்கல் வருது. அப்புறம் அது சரியாயிடுச்சுன்னா விக்கல் நின்றோம். இப்ப ரெஸ்பிரேட்டரி பார்ட், கண்டக்டிங் பார்ட் ரெண்டு பார்க்க போறோம். கண்டக்டிங் பார்ட் எது, ரெஸ்பிரேட்டரி பார்ட் எது? இப்ப படிச்சதுதான். நாஸ்ட்ரில் மூக்குத்துளையில இருந்து டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டக்டிங் பார்ட். இங்க பாருங்க, இதுல எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் பார்த்தோமா, இதுல இருந்து இது வரைக்கும் கண்டக்டிங் பார்ட். அல்வியோலை மட்டும் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி பார்ட். ஓகே. இப்ப பாருங்க, கண்டக்டிங் பார்ட்ல நாஸ்ட்ரில்ல இருந்து பிராங்கியோல்ஸ் வரைக்கும் வருது. கண்டக்டிங் பார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஏரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, உள்ள இருந்து வெளியே, வெளியே இருந்து உள்ள. ஃபில்டர் பண்ணுது, அந்த நேசல் சேம்பர்ல ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஹியூமிடிஃபைஸ் பண்ணுது, ஈரப்பதப்படுத்துது. பிரிங்ஸ் ஏர் டு பாடி டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா ஏரை கொண்டு வந்துடுது. ஸோ தட் நமக்கு அந்த ஏர் உள்ள போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, சிரமமா ஃபீல் பண்ண மாட்டோம். ரெஸ்பிரேட்டரி பார்ட், இட் இன்க்ளூட்ஸ் அல்வியோலை அண்ட் தேர் டக்ட்ஸ். அல்வியோலைங்கிறது ஏர் சாக்ஸ், ஏர் சாக்ஸோட குழாய்கள். எங்க டக்ட்னு வந்தாலும் டியூப் மறந்துடாதீங்க. டக்ட்னா டியூப். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், டக்ட்னா குழாய்கள். தமிழ்ல கொலான்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு டக்ட். உங்க வீட்டுல கூட தண்ணி பைப் இருந்ததுன்னா வாட்டர் டக்ட் அப்படின்னு சொல்லி பழகுங்க, அப்பதான் டக்ட்னா டியூப்ங்கிற ஞாபகம் வரும். ஸோ அல்வியோலை டக்ட்ல தான் அந்த ரெஸ்பிரேட்டரி பார்ட். இங்க என்னென்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் பிளட் அண்ட் ஏர், அவ்வளவுதான். இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் நடக்குது. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பிளட்டுக்கு ஆக்சிஜன் போகும், அல்வியோலைல இருந்து பிளட்ல இருந்து ஏருக்கு கார்பன் டை ஆக்சைடும்,
ஏர்ல இருந்து பிளட்டுக்கு ஆக்சிஜனும் போகும். ஓகேங்க. நெக்ஸ்ட் alveoli, the site of gas exchange. So alveoli are thin walled, ரொம்ப மெல்லிசா இருக்கக்கூடியது. பலூன் லைக் ஸ்ட்ரக்சர், ரொம்ப மெலிசா இருக்கும். பலூன் காத்து ஊதி வச்ச மாதிரி இருக்கும். லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவை அல்வியோலை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபீச்சர்ஸ் ஆர் அல்வியோலை. ஏன் அப்படின்னா நல்லா இப்படி உப்பி இருக்கிறது, ஒரு 2 சென்டிமீட்டரை இப்படி நல்லா இப்படி வளைவா வச்சிருக்கீங்க. அதே 2 சென்டிமீட்டரை இப்படி நேரா வச்சிருக்கீங்க குச்சி மாதிரி. இதுல உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி கிடைக்குமா, இதுல ஜாஸ்தி கிடைக்குமானா இந்த மாதிரி உப்பி இருக்கிறதுல தான் ஜாஸ்தியான சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதிகமா ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும். ஸோ தின் வால், ஸோ தட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து ஈஸியா நடக்கும். ரிச் பிளட் கேபிலரி நெட்வொர்க். கேபிலரிஸ் அப்படிங்கிறது பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்களோட ஃபைனஸ்ட் 1 செல் திக்னஸ்ல இருக்கக்கூடிய இரத்த குழாய். 1 செல் திக்னஸ்ல இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை தான் நீங்க கேபிலரின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்ப 1 செல் திக்னஸ்ல கேபிலரிஸ் இதை சுத்தி இருக்குன்னா பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலைக்கு போயிடும். அல்வியோலைல இருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு வர எக்ஸ்சேஞ்ச் நடக்க வசதியா இருக்கும். மாய்ஸ்ட் சர்ஃபேஸ், ஈரப்பதமா இருக்கும். மேட் அப் ஆஃப் சிம்பிள் ஸ்குவமோஸ் எபித்தீலியம். ஸோ எபித்தீலியம், அதுல ஸ்குவமோஸ் எபித்தீலியம் வந்து இந்த பிளட் அண்ட் அல்வியோலைக்கு இடையில ஈஸியா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு இருக்கு. ஒன் ஆஃப் த கேரக்டர் ஸ்குவமோஸ் எபித்தீலியம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்க. ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன்ல என்னெல்லாம் இருக்கும்? 3 இருக்கும். இது நீட்ல ஆல்ரெடி கேட்ட கேள்வி. 3 இருக்கும். இது டயக்ராம் என்சிஆர்டில ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மட்டும்தான் இந்த பிபிடி. மறக்காம இருக்க இந்த பிபிடி. அல்வியோலை, அல்வியோலார் எபித்தீலியம். எபித்தீலியம்னா அவுட்டர்ல இருக்கக்கூடிய மெம்பரேன். ஸோ எபித்தீலியம் வந்து 1 செல் திக்னஸ்ல இருக்கும். இப்போ அல்வியோலை இப்படி இருக்கு. இந்த டயக்ராம் உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. இதுல அல்வியோலார் எபித்தீலியம் இருக்கும். அப்புறம் பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேபிலரி, பிளட்டோட ஃபைனஸ்ட் 1 செல் திக்னஸ்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல், அதுல ஒரு எபித்தீலியம். ஸோ அல்வியோலார் எபித்தீலியம், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், கேபிலரி எண்டோத்தீலியம், நாட் எபித்தீலியம், எண்டோத்தீலியம், கேபிலரி எண்டோத்தீலியம். இந்த 3 சேர்ந்தது தான் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன். ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன், டோன்ட் ஃபர்கெட். ஸோ திக்னஸ் வந்து லெஸ் தென் 1 mm தான் இருக்கும். 1 மில்லிமீட்டரை விட கம்மியான திக்னஸ் தான் இருக்கும். இங்க அல்வியோலை தான் பிரைமரி சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. அதனால ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன்ல இருக்க 3 நபர்கள் யாரு? அல்வியோலார் எபித்தீலியம், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், கேபிலரி எண்டோத்தீலியம். மறந்துடாதீங்க. தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காத்து உள்ள இழுக்கிறத இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம், டேக்கிங் இன் ஏர். எக்ஸ்பிரேஷன்ங்கிறது ரிலீசிங் ஏர் அவுட். ஓகே. பிரீத்திங் ஹேப்பன்ஸ் டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் த லங்ஸ். ஒன்றும் இல்லை, பலூன் வச்சிருக்கீங்க. பலூன்ல காத்தே இல்லை, கம்முன்னு இருக்கும். பலூன் ஃபுல்லா காத்து ஓதிட்டீங்க. அப்ப எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை விட பலூன்ல ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது பலூனை ஓபன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து காத்து வெளியே வரும். அதே மெக்கானிசம் தான் இங்க உங்களுக்கு நடக்குது. ஸோ இன்ஸ்பிரேஷன், டியூரிங் இன்ஸ்பிரேஷன் டயஃப்ரம் கான்ட்ராக்ட்ஸ். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. டயஃப்ரம் கீழே நோக்கி போய் கான்ட்ராக்ட் ஆகும்போது கீழே நோக்கி போயிடும் டயஃப்ரம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டயஃப்ரம். டயஃப்ரம் கீழே நோக்கி போகும்போது உங்களுக்கு லங்ஸுக்கு சர்ஃபேஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதிக காத்து உள்ள வரலாம். டயஃப்ரம் பிகம்ஸ் ஃபிளாட். டயஃப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது, கான்ட்ராக்ஷன், கன்ஸ்ட்ரிக்ட் ஆர் கான்ட்ராக்ட் ஆகும்போது டயஃப்ரம் ஃபிளாட்டா கீழே நோக்கி வந்துடும். யூஸ்வலா டயஃப்ரம் வந்து டோம் ஷேப்ல இருக்கும், இப்படி மேலே நோக்கி இருக்கும். அது கீழே நோக்கி வந்துடும். ஸோ தட் தொராசிக் சேம்பரோட ஸ்பேஸ் ஜாஸ்தியாகும், அதிகமான காத்து உள்ள வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க. எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆகும். சார் அது என்ன எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்? இந்த நெஞ்சு கூடு பாத்தீங்களா, தொராசிக் சேம்பர், இதுல ரிப்ஸ் இருக்கா? இன்டர்கோஸ்டல் மசில்னா 2 ரிப்புக்கு இடையில மசில் இருக்கும்.
2 ரிப்புக்கு இடையில மசில் இருக்கும். இன்டர்னா பிட்வீன் 2 ரிப்ஸ்க்கு இடையில மசில்ஸ் இருக்கும். இந்த ஆட்டுக்கறிலாம் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, நெஞ்சு கறி வாங்கும்போது இந்த எலும்ப எடுத்துட்டு இத எடுத்து குடுப்பாங்க கட் பண்ணி. ஸோ 2 ரிப்ஸ்க்கு இடையில இருக்கிறது இன்டர்கோஸ்டல் மசில். அது கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகுதா அப்படிங்கிறது, ரிலாக்ஸ் ஆகுதாங்கிறது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்ஸ்பிரேஷன் அப்ப. ரிப்ஸு, ஸ்டர்னம் அப்வர்டாவும் அவுட்வர்டாவும் மூவ் ஆகும். வெளிநோக்கி ரிப்ஸும் ஸ்டர்னமும். ஸ்டர்னம் ரிப்ஸ் எதுன்னு தெரியுதுங்களா? எதை சொல்றோம்னு? இந்த டை மாதிரி இருக்கிறது தான் ஸ்டர்னம். இந்த வரி வரியா இருக்கிறது தான் 2 சைட்லயும் இருக்கிறது தான் ரிப்ஸ். இது வெளிநோக்கி அவுட்வர்டாவும் அப்வர்ட் மேல் நோக்கியும் விரிவடையும். ஓகேங்க. ரிப்ஸ், ஸ்டர்னம் மூவ் அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட். thoracic வால்யூம் இன்க்ரீஸ். இந்த 4 விஷயங்களால டயப்ரம் கீழே நோக்கி கான்ட்ராக்ட் ஆகி போயிடுச்சு. டயப்ரம் ஃபிளாட் ஆயிடுச்சு. எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆனிச்சு. ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் அப்வர்ட் மேல் நோக்கியும் வெளிநோக்கியும் மூவ் ஆனிச்சு. அதனால thoracic வால்யூம் அந்த நெஞ்சு கூட்டோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெருசாகும், நெஞ்சு பகுதி விரிவடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பல்மனரி வால்யூம்னா உள்ள ஏர வந்து உள்ள இழுக்கக்கூடிய அந்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்சைட் பல்மனரி, இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் குறையும். இதெல்லாம் பெருசாகி போச்சு. லங்ஸும் விரிஞ்சிருச்சு. உள்ள இருக்க காத்து கம்மியா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து காத்து உள்ள போகும். ஏர் என்டர்ஸ் லங்ஸ். இதை தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். ஸோ இன்ஸ்பிரேஷன் அக்கர் வென் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் பிகம்ஸ் லெஸ் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். வெளியில இருக்க ப்ரெஷரை விட உள்ள இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் குறையும் போது வெளியில இருந்து காத்து மூக்கு வழியா, பேரிங்ஸ் வழியா, லேரிங்ஸ் வழியா அப்படியே உள்ள போகும். ஓகேங்க. அடுத்து உள்ள போன காத்து உள்ளேயே இருந்தா என்ன வருது? வெளியே வரணும்ல. ஸோ பிரீத்திங் இன்வால்வ்ஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். அதுல எக்ஸ்பிரேஷன்ல என்ன நடக்குது? டயப்ரம் அப்படியே ஆப்போசிட்டுங்க. இன்ஸ்பிரேஷனுக்கு ஆப்போசிட். இங்க டயப்ரம் கான்ட்ராக்ட் ஆனிச்சா, இங்க டயப்ரம் ரிலாக்ஸ் ஆகும். டயப்ரம் இங்க ஃபிளாட் ஆனிச்சா, இங்க டயப்ரம் டோம் ஷேப் இருக்கு. இந்த கோம்பு மாதிரி இப்படி மேல நோக்கி டோம் ஷேப்புக்கு வந்துடும். கோபுரம் மாதிரி அப்படி மேல நோக்கி குவிஞ்சி வந்தா அதுக்கு பேரு டோம் ஷேப். குவிஞ்சி வந்தா இப்படி மேல நோக்கி வந்ததுன்னா டோம் ஷேப். இப்படி இருந்தது இப்படி ஆயிடுது, டோம் ஷேப்புக்கு ஆயிடுது. ஓகேங்களா? சரிங்க. எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்ப சுருங்கும். ரிப்ஸும் ஸ்டர்னமும் டவுன்வர்டாவும் இன்வர்ட் உள்நோக்கியும் மூவ் ஆகும். ரிப்ஸ்னா என்ன தெரியுதுன்னு தெரியுங்களா? இதுதான் ரிப்ஸ். ஸ்டர்னம் நடுவுல டை மாதிரி இருக்கு பாருங்க. இது டவுன்வர்டாவும் இன்வர்டாவும் போகும். அப்போ thoracic வால்யூம் குறையும், பல்மனரி வால்யூம் குறையும். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுதுங்க? பல்மனரி வால்யூம் குறையுதுன்னா இந்த உள்ள இருக்க ஸ்பேஸ் வந்து சின்னதா போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் குறையும் போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்ஸ்டர்னல் ஏரை விட நம்ம லங்ஸுக்குள்ள ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால உள்ள இருந்து காத்து வெளியே போயிடும். ஏர் மூவ்ஸ் அவுட். இது ஃபியூ செகண்ட்ஸ்லயே அப்படியே பிரீத் இன் பிரீத் அவுட் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்பிரேஷன் அக்கர்ஸ், இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் பிகம்ஸ் கிரேட்டர். உள்ள இருக்கக்கூடிய பல்மனரி ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட ஜாஸ்தியா இருக்கும்போது உள்ள இருந்து காத்து வெளியே வரும். எக்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் மறந்துடாதீங்க. இந்த மெக்கானிசம்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப ரெஸ்பிரேட்டரி வால்யூம். இதெல்லாம் நீங்க எழுதி ஒட்ட வச்சு அப்பப்ப பார்த்துக்கணும். டைடல் வால்யூமை டிவின்னு சொல்வீங்க. சுருக்கமா ஃபர்ஸ்ட் லெட்டர் டிவி 500 mlங்க. வால்யூம் அப்படிங்கிறது உள்ள நம்ம லங்ஸ் பிடிச்சி வச்சுக்கிற காத்தோட அளவு. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படிங்கிறது டைடல் வால்யூம்னா என்ன சார்னு கேட்பீங்க. ஏர் இன்ஸ்பயர்டு ஆர் எக்ஸ்பயர்டு டியூரிங் நார்மல் பிரீத்திங். இப்ப நம்ம நார்மலா பிரீத் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அப்போ எவ்வளோ ஏரை உள்ள போகுது, உள்ள இழுக்கிறோம் அல்லது எவ்வளோ ஏரை வெளியே விடுறோம் அப்படிங்கிறது 500 mlங்க. சரி. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஐஆர்வினா என்ன? எக்ஸ்ட்ரா ஏர் இன்ஸ்பயர்டு ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது, ரன்னிங் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். எக்ஸ்ட்ராவா நம்ம 500 mlக்கு மேல எவ்வளோ காத்து உள்ள இழுக்க முடியும்? நம்ம 2500 to 3000 ml. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன? எக்ஸ்ட்ரா ஏர் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆஃப்டர். இது
ரிசர்வ்னாலே ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசர்வ் போலீஸ் ஞாபகம் வச்சுங்க. ரிசர்வ் போலீஸ்ங்கிறது ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அவங்கள ஆபத்து காலத்துல ரிலீஸ் பண்ண அவங்கள சட்டத்தை கொடுத்து காப்பாத்துங்கம்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏர் எக்ஸ்பயர்டு ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன் 1000 to 1100 ml. ரெசிடுவல் வால்யூம் ஆர்வின்னு சொல்லுவாங்க. ரெசிடுவல்னாலே மிச்சம் மீதின்னு அர்த்தம். ரிமைனிங் ரெசிடியூ அப்படின்னா ரிமைனிங். அந்த டேர்ம் அந்த மீனிங் புரிஞ்சுதுன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏர் ரிமைனிங் இன் லாங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். நல்லா காத்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு 1000 to 1200 ml ரிமைனிங் மீதி இருக்கும். அதான் ரெசிடுவல் வால்யூம். இப்ப கெப்பாசிட்டி பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி டைடல் வால்யூம் பிளஸ் ஐஆர்பி. எங்க இருக்கு டைடல் வால்யூம்? இங்க இருக்குதா? ஐஆர்பி எங்க இருக்கு? செகண்டா இருக்கா? அப்போ 3000 to இந்த 3500 3500 ml. அதே எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது டைடல் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 1500 to 1600 ml. இதையும் கூட்டிக்கணும், அவ்வளவுதான். டைடல் வால்யூமையும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் கூட்டிக்க வேண்டியதுதான். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி எக்ஸ்டர்னல் ரிசர்வ் வால்யூம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே போயிடுச்சு பிளஸ் ரிசர்வ் வால்யூம் வெளியே போனதோட சேர்த்து உள்ள மிச்சம் மீதி இருக்கிறது சேர்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டிங்க இது எல்லாமே 2100 to 2300 ml. வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிடுவல் வால்யூம், internal residual volume, expiratory reserve volume, inspiratory reserve volume, tidal volume, இந்த மூணையும் சேர்த்து சொல்றது 3500 to 4600 ml வரும். Total lung capacity, vital capacity plus residual capacity, இது ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா 4000 to 5800 ml வரும். இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Vital capacity is the maximum volume of air person can breathe out after forced inspiration. நீட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்ங்க, ஸ்பைரோமீட்டர்னா என்ன? இந்த மூச்சு திணறல் இருக்கவங்க, பிரீத்திங் இஷ்யூ இருக்கவங்களுக்கு இதை வாயில வச்சுடுவாங்க. வச்சு காத்த நல்லா ஊத சொல்லுவாங்க. ஊதுனா இந்த மீட்டர் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதை வச்சு அனாலிசிஸ் பண்றது. ஸ்பைரோமீட்டர் இஸ் an instrument used to measure respiratory volumes and respiratory capacities. இப்ப படிச்சோம்ல இந்த அளவெல்லாம், இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மெஷின். ஸோ இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க? பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். மூச்சு திணறல் இருக்கவங்களுக்கு பல்மனரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க. ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸை கண்டுபிடிக்க, டயக்னாசிஸ்னா கண்டுபிடிக்கிறது, கண்டறிதல் அப்படின்னு அர்த்தம். மெஷரிங் லங் எஃபிஷியன்சி, லங்கோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்க இந்த மெஷினை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பைரோமீட்டர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், இது சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமா நடக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேசஸ். பார்ஷியல் ப்ரெஷர்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சிஜன் ஒன்று இருக்கு நம்ம அட்மாஸ்பரிக் ஏர்ல மிக்சர் ஆஃப் கேசஸ் இருக்கு. நைட்ரஜன் தான் அதிகம் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அதர் கேசஸ் இருக்கு. இதுல ஆக்சிஜனோட அளவு எவ்வளோ, அதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். இதுல கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளோ, அதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதுல நைட்ரஜனோட அளவு எவ்வளோ, அதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன். ஏன்னா அட்மாஸ்பரிக் ஏர்னாலே ப்ரெஷர் இருக்கும். டோட்டல் ப்ரெஷர்ல ஒரு பர்டிகுலர் கேஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பார்ஷியலா தானே பாக்குறீங்க. அதனாலதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்றாங்க. எது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேசஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அண்ட் சாலிபிலிட்டி ஆஃப் கேசஸ், எது அதிகமா கரையக்கூடிய தன்மை, பிளட்ல பிளாஸ்மால கரையக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? திக்னஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மெம்பரேன், அந்த அல்வியோலை 1 mm கம்மியா தான் திக்னஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு திக்னஸ் ஆஃப் மெம்பரேன் கம்மியா இருக்கு ஈஸியா டிஃப்யூஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருந்தா டிஃப்யூஷன் ஜாஸ்தி, சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருந்தா டிஃப்யூஷன் கம்மி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர், ஆக்சிஜனுக்கு PO2ன்னு சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடுக்கு PCO2. பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் த ப்ரெஷர் கான்ட்ரிபியூட்டட் பை இண்டிவிஜுவல் கேஸ் இன் எ மிக்சர். அதான் சொல்றேன், நம்ம அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன், அதர் கேசஸ் இருக்கு. இதுல இந்த மிக்சர் ஆஃப் கேஸ்ல ஆக்சிஜனோட ப்ரெஷர் இந்த ஏர்ல எவ்வளவு இருக்கு, அதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடுக்கு எவ்வளவு இருக்கு, அதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு.
ஏர்ல. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பாடியில ஏர் எங்கெல்லாம் இருக்கு? வெளியில முதல்ல நம்ம அட்மாஸ்பியர்ல ஏர் இருக்கு. அதுக்கப்புறம் அது எங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது? அல்வியோலைல. அதுக்கப்புறம் நம்ம பிளட்ட 2ஆ பிரிப்போம். ஒண்ணு டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸுக்கு வரணும். அங்க வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா கன்வெர்ட் ஆகணும். 2வது ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணி டிஷ்யூஸ்க்கெல்லாம் போய் ஆக்சிஜனை டெலிவரி பண்ணணும். நம்ம டிஷ்யூ இந்த 5 இடத்துல ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் எவ்வளோ? கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் பிரஷர் எவ்வளோ? அட்மாஸ்பரிக் ஏர்ல ஆக்சிஜன் ஜாஸ்தி உள்ளதுலே 159 mm. கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப 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 கம்மி 0.2.98 அந்த மாதிரி வரும். ரவுண்டா 0.3 mm மெர்க்குரி அப்படின்னு சொல்றோம். அல்வியோலை ஏர் சாக்ல ஆக்சிஜன் 104 mm மெர்க்குரி, கார்பன் டை ஆக்சைடு 40 mm மெர்க்குரி. இங்க பாருங்க கார்பன் டை ஆக்சைடு 45 கிராஸ் பண்ணியிருக்காது, 45 தான் இருக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40 mm வந்துடும். கார்பன் டை ஆக்சைடு 45 mm மெர்க்குரி வந்துடும். ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 95 mm மெர்க்குரி ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு 40. ஸோ 40 தான் உள்ளதுலேயே கம்மி எல்லாத்துக்குமே. கார்பன் டை ஆக்சைடுக்கு உள்ளதுலேயே ஜாஸ்தி. ஆக்சுவலி ஏர்ல 0.3, அதை எக்ஸப்ஷன் விட்டுருங்க. நம்ம பாடிக்குள்ள சொல்றேன், பாடியில உள்ளதுலேயே கம்மி கார்பன் டை ஆக்சைடோட அளவு 40, ஆக்சிஜனோட அளவு உள்ளதுலேயே கம்மி அப்படின்னா 40 mm டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளதுலேயே ஜாஸ்தி கார்பன் டை ஆக்சைடு அளவு 45, நமக்கு ஆக்சிஜன் அல்வியோலைல 104. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்க. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 95 mm, கார்பன் டை ஆக்சைடு 40 mm. டிஷ்யூஸ்ல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கும் 40 mm, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா டிஷ்யூ வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு 45 mm இருக்கும். Gases always diffuse from a region of their higher partial pressure to the region of their lower partial pressure. பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்க இடத்துல இருந்து பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியா இருக்க இடத்துக்கு கேஸ் டிஃப்யூஸ் ஆகி போகும். ஸோ இப்போ பாருங்க, உள்ளதுலேயே ஏர்ல தான் ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ஆக்சிஜன் ஏர்ல இருந்து அல்வியோலைக்கு வரும், அல்வியோலைல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு வரும். அப்புறம் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜனேட்டட் பிளட்டா கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் ஆக்சிஜனேட்டட் பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு போகும். ஸோ ஹையர் பார்ஷியல் ப்ரெஷர்ல இருந்து லோயர் பார்ஷியல் ப்ரெஷருக்கு கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். லங்ஸ்ல என்ன நடக்குது, டிஷ்யூல என்ன நடக்குது? இந்த சட்டி மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, இது வந்து ஏர் சாக், அதாவது அல்வியோலை. லங்ஸ்ல இருக்க அல்வியோலை. அல்வியோலைல இருந்து ஆக்சிஜன் கேபிலரியில இருக்க பிளட்டுக்கு போகும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறும். பிளட்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலைக்கு வந்து மூக்கு வழியா வெளியே போயிடும். ஸோ இது லங்ஸ்ல நடக்கிறது. ஆக்சிஜன் மூவ் ஃப்ரம் அல்வியோலை டு பிளட், கார்பன் டை ஆக்சைடு மூவ் ஃப்ரம் பிளட் டு அல்வியோலை, லங்ஸ்ல நடக்கிறது. டிஷ்யூல இந்த பிளட் அப்படியே கேரி பண்ணிட்டு போய் ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணப்பட்டு நம்ம பாடி ஃபுல்லா இருக்க டிஷ்யூக்கு போகுது. அப்போ பிளட் வெசல்ல இருந்து கேபிலரிஸ்ல இருந்து செல்ஸுக்கு ஆக்சிஜன் போகும், செல்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வரும். அகைன் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறும். ஆக்சிஜன் மூவ் ஃப்ரம் பிளட் டு டிஷ்யூ, கார்பன் டை ஆக்சைடு மூவ்ஸ் ஃப்ரம் டிஷ்யூ டு பிளட். இது டிஷ்யூஸ்ல நடக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் டை ஆக்சைடு diffuses faster than oxygen because it is more soluble. Solubility யாருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் ஜாஸ்தி, ஆக்சிஜனுக்கு கம்மி. ஸோ பிளட்ல கரையக்கூடிய தன்மை கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் ஜாஸ்தி, மறந்துடாதீங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்ம்ல ஆக்சிஜன் 97% டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிசால்வ்ட் இன் பிளாஸ்மா, நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மால டிசால்வ் ஆகி கரைஞ்சி போறது 3% தான். ஓகேங்க. ஸோ நம்ம ஹீமோகுளோபின் அப்படிங்கிற பிக்மெண்ட் ரெட் பிளட் செல்ல இருக்கு. இதுல 2 ஆல்பா அண்ட் 2 பீட்டா பெப்டைட் செயின்ஸ் இருக்கும். ஸோ ரெட் கலர்டு அயன் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் தான் ஹீமோகுளோபின். அது ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கு. இரும்பு அயன் இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். 1 ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ல 4 ஆக்சிஜன் மாலிக்யூல் பைண்ட் ஆகும். ஸோ ஹீமோகுளோபின் பிளஸ் ஆக்சிஜன் HbO2 ஆக்சிஜனேட்டட் அதாவது ஆக்சி ஹீமோகுளோபின், அதுக்கு பேர் HbO2க்கு பேரு. அதாவது ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் பைண்ட் ஆயிடுச்சு.
அப்ப ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டுங்க, ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். இதோட ஷேப்பு சிக்மாய்டு, எஸ் ஷேப்ல சிக்மாய்டு கர்வா வரும். எஸ் ஷேப்டு கர்வ் ஃபார்ம் பண்ணும். கண்டிஷன் ஃபேவரிங் ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் இன் அல்வியோலை அப்படின்னு பார்த்தா, அல்வியோலையில இருந்து பிளட் வெசல்ஸ்ல, அதாவது கேபிலரியில ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அல்வியோலையில என்ன கண்டிஷன் இருக்கணும்? அல்வியோலையில ஹை PO2 ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தாதான் அல்வியோலையில இருந்து ஆக்சிஜன் பிளட்ல போய் மிக்ஸ் ஆகும், ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். அல்வியோலையில லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். அல்வியோலையில லோ H+ அயான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அல்வியோலையில லோ டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த நாலுமே அல்வியோலையில இருந்தாதான் ஆக்சி ஹீமோகுளோபின் அதிகமா ஃபார்ம் ஆகும். கண்டிஷன்ஸ் ஃபேவரிங் ஆக்சிஜன் டிசோசியேஷன் இன் டிஷ்யூ. டிசோசியேஷன்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் பிளட்ல இருந்து பிரிஞ்சாதான் ஹீமோகுளோபின், ஆக்சி ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் பிரேக் ஆகி டிசோசியேட் ஆனாதான் அது டிஷ்யூக்குள்ள போகும். டிஷ்யூல இருக்க கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வந்து அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ டிஷ்யூஸ்ல ஆக்சிஜனோட அளவு லோவா இருக்கணும், அப்பதான் பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு ஆக்சிஜன் வரும். டிஷ்யூஸ்ல ஹை கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கணும். டிஷ்யூஸ்ல எல்லாமே டிஷ்யூல ஹை H+ அயான் கான்சென்ட்ரேஷன், ஹை டெம்பரேச்சர் டிஷ்யூல இருக்கும்போது பிளட்ல இருந்து ஆக்சிஜன் டிஷ்யூக்கு போகும், டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹை கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூல இருக்கும், ஹை H+ அயான் டிஷ்யூல இருக்கும், ஹை டெம்பரேச்சர் டிஷ்யூல இருக்கும். ஆக்சிஜனை அதை ரிலீஸ் பண்ண வச்சு டிஷ்யூக்கு கொண்டு வரது, பிளட்ல இருந்து ஆக்சிஜனை டிஷ்யூக்கு எடுத்துக்க இந்த மூணும் ஹெல்ப் பண்ணும். மறந்துடாதீங்க. இதுதான் ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்ல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. போகர் எஃபெக்ட் நமக்கு இல்லை, அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போறேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு as bicarbonate. Bicarbonate ions are 70% of carbon dioxide transport ஆகுது. கார்பமினோ ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின்ல போய் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகி வர்றது 20 to 25%. ஸோ இது டிசால்வ்டு பிளாஸ்மால 7%. பிளாஸ்மாங்கிறது ஒரு லிக்விட், அதில் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டா போறது 7% வரைக்குங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் அயான்ஸாக தான் போகுது. நீட் கொஷின் ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ டிசால்வ்ட் இன் பிளாஸ்மா அதே தாங்க இது, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதே தான் இது. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு பைகார்பனேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட், குளோரைட் ஷிஃப்ட், இது நமக்கு இல்லை, இல்லாததை விட்டுறலாம். ஓகேங்க. ஹால்டேன் எஃபெக்ட் நமக்கு இல்லை. ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் இஸ் ரெகுலேட்டட் பை நியூரல் சென்டர்ஸ் பிரசன்ட் இன் த பிரெயின். பிரெயின்ல இருக்க நியூரல் சென்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதே போல ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, சில சமயம் நமக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவோம் ஓடும் போது. ஸோ எப்போ நமக்கு எப்படி ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத ரெகுலேட் பண்றது பிரெயின் தான். ஸோ நியூரல் சென்டர்ஸ், ரெஸ்பிரேஷனை ரெகுலேட் பண்ற நியூரல் சென்டர்ஸ் பிரெயின்ல இருக்கு, மூளையில இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இஸ் த மேஜர் ஃபேக்டர் கண்ட்ரோலிங் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ற மேஜர் ஃபேக்டர் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் தான், ஆக்சிஜன் கிடையாது. இந்த ஒவ்வொரு லைன் படிக்கும் போதும் அதை நீங்க உள் வாங்கிக்குங்க. ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ற மேஜர் ஃபேக்டர் ஆக்சிஜன் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு. ஆனா அட்மாஸ்பியர்ல 0.3% தான் இருக்கு, அவன் தான் கண்ட்ரோல் பண்றான். யாரு? ரெஸ்பிரேஷனை. மறந்துடாதீங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, H+ ஸ்ட்ராங்லி, அதாவது இன்க்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு ஆர் H+ அயான் இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமா பிரீத்திங் நமக்கு தூண்டப்படுது, மூச்சு விடுறது தூண்டப்படுது. So oxygen has a significant only in when its level becomes very low. ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாகும் போது அதோட முக்கியத்துவம் வருது, இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் பிரீத்திங்கை ரெகுலேட் பண்ற கேஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆக்சிஜன் இன் ரெகுலேஷன் ஆஃப் பிரீத்திங். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் அது எங்க இருக்கு பிரெயின்ல, அதோட ஃபங்க்ஷன் என்ன? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் மெடுல்லா ஆப்லங்கேட்டால இருக்கு. நார்மல் பிரீத்திங் ரிதமை மெயின்டைன் பண்றது
இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தான். ரிதம்னாலே ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீமோடாக்சிக் சென்டர் பான்ஸ் ரீஜன் ஆஃப் பிரெயின்ல இருக்கு. இது மாடரேட் ரெஸ்பிரேட்டரி ரிதம் மாடரேட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, மாடரேட் பண்றது. கீமோ சென்சிட்டிவ் ஏரியா ரிதம் சென்டருக்கு பக்கத்துல இருக்கு, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு பக்கத்துல இருக்கு. சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ அயான். அதான் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது H+ அயான் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அந்த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ மெயின் ரெகுலேட்டர் கார்பன் டை ஆக்சைடு தான், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டுங்க, டிசார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல 3 மெயின் டிசார்டர் பார்ப்போம். ஒன்று ஆஸ்துமா, ரெண்டாவது எம்பைசீமா, இன்னொன்று ஆக்குபேஷனல் டிசார்டர். ஆஸ்துமா அப்படிங்கிறது மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது. ஏன்? பிராங்கை, இந்த ட்ரக்கியா வந்துச்சு, ட்ரக்கியா 2 பிராங்கையா பிரிஞ்சுது, பிராங்கை திருப்பியும் பிராங்கியோல்ஸா செப்பரேட் ஆனிச்சுன்னு பார்த்தோமா, இந்த ரீஜன்ல பிராங்கை அண்ட் பிராங்கியோல்ஸ்ல வீக்கம் வருது. அதான் இன்ஃபர்மேஷன், வீக்கம் வருது. அதனால ஆஸ்துமா, மூச்சு திணறல் ஏற்படுறது. வீசிங், மூச்சு வாங்கும் அப்படின்னு மூச்சு வாங்குவாங்க. காஃபிங், இருமல் இருக்கும். குட்டி குட்டியா மூச்சு வாங்குவாங்க. ரொம்ப லாங் பிரீத் பண்ண முடியாது. செஸ்ட் டைட்னஸ், நெஞ்சு இறுகிக்கிட்ட மாதிரி, பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இதெல்லாம் ஆஸ்துமாக்கான சிம்டம்ஸ். எம்பைசீமா அப்படிங்கிறது சிகரெட் ஸ்மோக்கிங்னால வருது. எம்பைசீமா இஸ் குரோனிக் டிசார்டர், ரொம்ப சிவியரா அஃபெக்ட் பண்றது. இன் விச் அல்வியோலார் வால்ஸ், அங்கதான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸே நடக்குது, அது டேமேஜ் ஆயிடும். அதை டேமேஜ் பண்றது யார்? நல்லா சிகரெட் குடிப்பாங்க, எம்பைசீமா வந்துடும். ரிசல்ட் டிக்ரீஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ டிஃபிகல்ட்டி இன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். எம்பைசீமா வந்துருச்சுன்னா ஒரு 10 அடி நடந்தாலே மூச்சு தஸ்ஸு புஸ்ஸுன்னு வாங்கும், எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. அதனால சிகரெட் குடிக்க கூடாது. மேஜர் காஸ் ஃபார் எம்பைசீமா, வேற காரணங்கள் கூட இருக்கலாம், பட் சிகரெட் ஸ்மோக்கிங் தான் மேஜர் காஸ். ஸோ எம்பைசீமா அல்வியோலார் சர்ஃபேஸ் ஏரியாவை ரெடியூஸ் பண்றதுனால கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற அளவே குறைஞ்சி போயிடும். அடுத்து ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ஓகேங்க, வேலைக்கு போறாங்கல்ல, ஆக்குபேஷன்னா வேலை தானுங்களே, ஒர்க் பிளேஸ்னால ஏற்படக்கூடிய ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். அப்போ ஐடி பீப்புளுக்குலாம் வருமா? வராது. இந்த கல்லுடைக்க, மண்ணுடைக்க, புகையிலெல்லாம் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் டு டஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியில புழுதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறதுனால ரொம்ப காலத்துக்கு, வருஷ கணக்கா 10 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணாங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஆக்குபேஷனல் டிசார்டர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ சிலிகோசிஸ், ஆஸ்பெட்டாசிஸ்னு 2 இருக்கு. ஸோ சிலிகோசிஸ், ஆஸ்பெட்டாசிஸ் இது எல்லாமே என்னன்னா லங்ஸ்ல வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும். ஃபைப்ரோசிஸ், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் நார் நாரா அப்படியே போயிடும். ரெடியூஸ்ட் லங் கெப்பாசிட்டி, லங்கோட மூச்சு வாங்குற கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும். ஸோ டெபாசிஷன் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் லங்ஸ், அதனால இந்த சிலிகோசிஸ், ஆஸ்பெஸ்டாசிஸ்லாம் வருது. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? ஒர்க்கர்ஸ் ஷுட் யூஸ் ப்ரொடெக்டிவ் மாஸ்க். தங்களை காத்துக்கிற மாதிரி மூக்குல அந்த ஃபில்டர் பண்ற அந்த மாஸ்க் போட்டுக்கணும். ப்ராப்பர் வென்டிலேஷன், நல்ல காத்தோட்டமான ஏரியால அவங்க ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணும்போது டஸ்ட் அவங்க பாடிக்குள்ள போறத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ லாங் டேர்ம் டஸ்ட் எக்ஸ்போஷர் லீட்ஸ் டு லங் ஃபைப்ரோசிஸ். ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம இந்த சாப்டர்ல படிச்சுக்க வேண்டியது. இதோட PDF கண்டென்ட்ல இருக்கு, நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இல்லைன்னு சொன்னதெல்லாம் விட்டுடுங்க. NCERTல இருக்கிற எதையுமே நீங்க பார்க்க வேணாம். ஆமா, இப்ப இவ்வளவு நேரம் பிரசன்டேஷன் தெரிஞ்சது தானே உங்களுக்கு? யாராவது சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க, பிரசன்டேஷன் தெரிஞ்சுதா? க்ளோஸ் பண்ணி பார்த்தா ஏன் மூஞ்சி இருக்கு? அப்பா, ஓகே ஓகே ஓகே, நான் பயந்துட்டேன். பிரசன்டேஷனை க்ளோஸ் பண்ணி பார்த்தா யூஸ்வலா பிரசன்டேஷன் தான் தெரியும். அப்புறம் நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்தாதான் என் மூஞ்சி வரும். க்ளோஸ் பண்ணது என் மூஞ்சி வரவும் இவ்வளவு நேரம் வீடியோல அந்த பிரசன்டேஷனே பார்க்காம ஏன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா அப்படின்னு பயந்துட்டேன், ஷாக் ஆயிட்டேன். ஓகேங்க, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஈஸியா படிச்சுங்க. ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்லாம் நான் இந்த ஃபைல்ல கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் கொஷின் வரும். அதை மட்டும் படிங்க போதும். அதுல இருந்து தான் கொஷின் வரும்.
அதே போல ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்ல போய் மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ் அவ்வளோதான் அதிகபட்சம். பார்த்துட்டு அடுத்த டாபிக் போயிடணும். ஸோ அந்த மாதிரி இந்த சாப்டரை இன்னைக்கு தரவு பண்ணிடுங்க. இன்னைக்கு நைட்டு நெக்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் பிசியாலஜியில் 9 மணிக்கு பார்க்கலாம். நேற்று பயங்கர மழை, பவர் கட் போயிட்டு போயிட்டு வந்துச்சு, இடி மின்னல், அதனால நான் நைட் கிளாஸ் வைக்கல நேற்று நைட்டு. பட் இன்னைக்கு நைட் கிளாஸ் இருக்கு. நம்ம ரொம்ப குயிக்காக போர்ஷனை தெளிவாக முடிச்சிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் சாப்டர் வந்து அடுத்த ஹியூமன் பிசியாலஜியில் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷன் தானே அடுத்த சாப்டர், அதை வச்சுக்கலாம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அந்த சாப்டர். ஹியூமன் பிசியாலஜி முடிச்சுட்டு தான் பிளான்ட் பிசியாலஜி. அப்படி தலைகீழா ஹியூமன் பிசியாலஜி, பிளான்ட் பிசியாலஜி, செல் பயாலஜி, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், டைவர்சிட்டி, பிளான்ட் டைவர்சிட்டி, அனிமல் டைவர்சிட்டி, பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அதெல்லாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நல்லா படிங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத மட்டும் கம்பேர் பண்ணி அடுத்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். சி யூ ஆல். பாய்.